இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 1.19 தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபைண்ட் f dot g and g dot f when f of x is equal to 2x plus 1 g of x is equal to x square minus 2. ஸோ f டாட்னு தான் சொல்லணும், ஓகேவா? f டாட்னு சொல்லணும். அப்புறம் வந்து நம்மளுக்கு g of xும் f of xும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிவன் எழுதிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து f dot gயும் g dot f தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f of x is equal to 2x plus 1. இப்போ g of x is equal to g of x வந்து x square minus 2, ஓகேவா? ஸோ இப்போ கிவன் வந்து எழுதியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா f dot gயை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்க்குள்ளே g of x இருக்கிறதா தான் அர்த்தம், ஓகேவா? இப்படி போடலாம். எஃப்க்குள்ளே g of x இருக்கிறது தான் அர்த்தம். ஓகே, இப்போ வந்து f அப்படி இருக்கட்டும். g of x என்னது? x ஸ்கொயர் மைனஸ் 2, ஓகேவா? இப்போ வந்து எஃப்க்கு முன்னாடி, அதாவது இப்போ வந்து இதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து இதை போட்டிருக்கோம். ஸோ அப்போ எஃப்போட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போது எஃப்க்கு பதிலாக 2 போட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2, இங்கே இருக்கிற ப்ளஸ் ஒன்னை நம்ம விட்டுறக்கூடாது, ஓகேவா? +1. ஓகே, இப்போ வந்து இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2x ஸ்கொயர் வரும். அப்புறம் 4 + 1. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ். அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 3. இதுதான் வந்து ஈக்குவேஷன் 1, ஓகேவா? ஸோ இப்போ வந்து f டாட் ஜியை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ g டாட் f தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ g டாட் f அப்படின்னா ஜிக்குள்ளே f இருக்கிறதா அர்த்தம், ஓகேவா? g டாட் எஃப்னா ஜிக்குள்ளே f இருக்கிறதா அர்த்தம். அப்போ g அப்படியே போட்டுட்டு f of xன்னு வந்துருச்சு, பார்த்தீங்களா? ஸோ அப்போ f of x என்னது? 2x plus 1. ஸோ அப்போது 2x plus 1. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே g of xயில் வந்து நம்மளுக்கு x, அதாவது எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம இதை போட்டிருக்கோம். g of xக்கு பதிலாக தானே இதை போட்டிருக்கோம். எக்ஸுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போது வந்து நம்ம எப்படி எழுதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x plus 1 the whole square. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a plus b the whole square. அப்போது a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா a என்னது 2x. அப்போ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x b வந்து 1, ஓகேவா? அதாவது வந்து a வந்து 2x, b வந்து 1, ஓகேவா? ஸோ a 2x, b வந்து 1. ஸோ அப்போ 1 + 1ஓட ஸ்கொயர். ஓகே, இப்போ 4x ஸ்கொயர்னு வருமா? ப்ளஸ் 2 2s are 4, 2 2s are 4 வரும். அப்புறம் 4 × 1 வந்து 4 தான் வரும். அப்போ 4x, 4 × x 4x தான் வரும். அப்போ 1ஓட ஸ்கொயர் வந்து 1. இங்கே இருக்கிற -2 நம்ம கண்டிப்பாக விட்டுறக்கூடாது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது ரெண்டு கான்ஸ்டன்ட்ஸ்னால நம்ம இது ரெண்டையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ வந்து 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் இப்போ வந்து பெரிய நம்பர் வந்து மைனஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 2 - 1 1 தான். அப்போது வந்து நம்ம சிம்பிள் வந்து பெரிய நம்பரோட சிம்பிள் தான் போடணும், ஓகேவா? ஓகே, இது வந்து g டாட் f. இது என்னது? g டாட் f. ஓகே, அவ்வளோதான் அந்த சம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ